ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு சிதஜீசன் அகாடமிக்ஸ். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 18th மார்ச் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்எம்சி ரிலீஸ் பண்ண பப்ளிக் நோட்டீஸ் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் காலேஜ் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த காலேஜ் எல்லா வருஷமும் எம்பிபிஎஸ் கோர்ஸை வந்து பார்த்தீங்கன்னா ரன் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை அப்படிங்கிற விஷயத்த என்எம்சி சைடில் இருந்து நமக்கு ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனாக கீழே கொடுத்துருக்காங்க. ஏன் அப்படின்னா சில நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எல்ஓபின்னு சொல்லக்கூடிய லெட்டர் ஆஃப் பர்மிஷன் அப்படிங்கிற விஷயம் அவங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா அந்த வருஷத்துக்கான எம்பிபிஎஸ் அட்மிஷன் கோர்ஸ் அவங்களால போட முடியாது. அப்போ எம்பிபிஎஸ் கோர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அட்மிஷன் கொடுக்க முடியாதுன்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி காலேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் என்னோட கீழே படித்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எம்பிபிஎஸ் வந்து ப்ரைவேட் காலேஜில் ஜாயின் பண்ணப்போ அவங்க இந்த எல்ஓபி சைடில் வந்து பார்த்தீங்கன்னா சரியாக ரெஸ்பான்ஸ் பண்ணாதப்போ அந்த வருஷத்துக்கான எம்பிபிஎஸ் கோர்ஸுக்கான அட்மிஷனே க்ளோஸ் ஆகிடுச்சு. இப்போ இந்த வருஷம் அந்த எல்ஓபி இப்போ வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது காலேஜ் சைடு வந்து ஃபில் பண்ணணும். இந்த ரூல்ஸ் எல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணி அவங்க என்எம்சியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பர்மிஷனை கரெக்டாக வாங்கிட்டாங்கன்னா இந்த வருஷம் 2024 to 2025க்கான அப்ரூவல் கிடைச்சிரும். ஏன் அப்படின்னா இப்போ லாஸ்ட் வீடியோவில் நான் அன்னை மெடிக்கல் காலேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காலேஜை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன். அவங்க 2009 எம்பிபிஎஸ் சீட் வாங்கியிருந்தப்போ பட் மறுபடியும் இப்போ ரெனியூவல் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நான் சொல்லியிருந்தேன். இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தோம்னா இதுதான் இருக்கும். நிறைய டைம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அவங்களுக்கு கோர்ஸ் வந்து எம்பிபிஎஸ் பர்மிஷன் கொடுத்துருவாங்க. பட் எல்லா வருஷமும் கொடுக்கணும் அவசியம் இல்லை. ஒரு வருஷமும் அது ரெனியூவல் பண்ணணும். அப்போ ரெனியூவல் பண்ணுறப்போ ஃபெயிலியர் ஆச்சுன்னா அதுக்கு ஒரு பிரேக் கிடைக்கலாம். மேபி அன்னை மெடிக்கல் காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு இஷ்யூ சந்திச்சிருக்கலாம் அப்படிங்கிறத நான் லாஸ்ட் வீடியோவில் மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மற்ற காலேஜஸும் மென்ஷன் இஷ்யூ ஆகிருக்கலாம். பட் எக்ஸாக்ட் நம்ம அதை பற்றி பார்க்க போகிறதில்ல. பட் என்னென்ன ரூல்ஸ் வந்து ஃபாலோ பண்ண போகிறாங்க அப்படிங்கிற விஷயத்த நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நிறைய பேருக்கு இந்த என்எம்சி நேஷனல் மெடிக்கல் கமிஷன் அப்படின்னா என்னன்னு தெரியாமல் இருந்திருக்கலாம். ஒரு டைம் நம்ம சொல்கிறேன். இதுக்கு முன்னாடி நீங்கள் எம்சிஐ அப்படிங்கிற ஒரு வார்த்தையை அடிக்கடி கேள்விப்பட்டிருப்பீங்க நியூஸில். மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 2020 வந்து பார்த்தீங்கன்னா சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனோட நேஷனல் மெடிக்கல் கமிஷனாக மாற்றப்பட்டிருக்கு. ஸோ அவ்வளோதான். ஸோ இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எம்பிபிஎஸ் கோர்ஸ் எடுக்கிறீங்கன்னா ஆல் ஓவர் இந்தியாவில் அதுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனுக்கு கொடுத்து ஸோ அந்த காலேஜுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனையும் கொடுத்து உங்களுக்கான லைசன்ஸையும் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஃபியூச்சர் ஏதோ ஒரு இஷ்யூ ஆச்சுன்னா அவங்க லைசன்ஸை கேன்சல் பண்ணுறதுக்கான பர்மிஷனும் இந்த கவர்மெண்ட் பாடி கிட்ட தான் இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். அப்போ நேஷனல் மெடிக்கல் கவுன்சில் கொடுக்கக்கூடிய ரெகுலேஷன் கீழே தான் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ஆக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது எதார்த்தம். சரி, அவங்க இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா லெட்டர் ஆஃப் பர்மிஷன் எல்ஓபிக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா காலேஜுக்கும் சர்க்குலேஷன் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆஸ் பர் என்எம்சி ஆக்ட் சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குது. அவங்க ஆனுவல் டிக்ளரேஷன் ஃபார்மை அவங்க ஃபில் பண்ணணும். அதாவது இந்த ஒரு வருஷம் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ எம்பிபிஎஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அட்மிஷன் பண்ணாங்க, என்னென்ன கணக்கு வழக்கு நடந்துச்சு, எல்லாமே டிரான்ஸ்பரண்டாக என்எம்சிக்கு சொல்லி ஆகணும். ஸோ யூஜி எம்பிபிஎஸ் சீட்ஸ்க்கான அவங்க என்னென்ன பண்ணாங்க அப்படிங்கிற எல்லா விஷயம் கொடுத்தா தான் அடுத்த வருஷத்துக்கான சீட்டு ரெனியூவல் ஆகும். ஒருவேளை அவங்க அந்த வருஷம் ஃபுல்லாக பண்ண எம்பிபிஎஸ் அட்மிஷன்ஸ் அதுக்கான டீட்டெயிலிங் அதுக்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்ன பண்ணாங்க, என்ன செலவு பண்ணாங்க, என்னென்ன விஷயங்கள் ஸ்டூடெண்ட்க்கு ப்ரொவைட் பண்ணாங்கன்னு சொல்லலைன்னா அடுத்த வருஷத்துக்கு அவங்களுக்கு என்ன கிடையாது, சீட் வந்து பார்த்தீங்கன்னா பர்மிஷன் கொடுக்க மாட்டாங்க. இல்லை அந்த ஆனுவல் டிக்ளரேஷன் ஃபார்ம்லேயே ஏதாவது குளறுபடி இருந்துச்சுன்னா அந்த வருஷத்தில் கூடிய காலேஜோட பர்மிஷனையே நம்ம கேன்சல் பண்ணுவாங்க. அப்படி கேன்சல் பண்ணி நமக்கு அங்கே இருக்க ஸ்டூடெண்ட்ஸை மற்ற காலேஜுக்கும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. அப்போது இந்த கொடுத்துருக்க டைம் பீரியடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஸ்டியூட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மெடிக்கல் ஆனுவல் டிக்ளரேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணி ஆகணும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷனில் எல்லா காலேஜுக்கும் அட்வைஸ் பண்ணியிருக்காங்க. பாட்டு போகிறது முன்னாடி நீட் 2024 சார்பில் நம்ம ஆஃப்லைன் அண்ட் ஆன்லைன் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது இப்போ நம்ம ஃபிசிக்ஸ் எப்படி பிரித்து உங்களுக்கு சொன்னோம் அதே மாதிரி தான் இதில் கிளாஸஸும் நடக்கும். ஸோ ஆஃப்லைன் பேட்ச் வந்து 12,500 நான் டிரான்ஸ்பரண்டாக யூடியூப்லேயே கொடுத்துட்டேன். ஆன்லைன் பேட்ச் 5,500. ஸோ இதில் உங்களுக்கு என்ன கிடைக்கும், டியூஷன் ஃபீஸு, புக் ஃபீஸு, டெஸ்ட் பேப்பர் ஃபீஸு எல்லாமே இதில் வந்துடும். ஸோ இதோட மெட்டீரியல் ஒர்த்து மட்டுமே 5,000. உங்களுக்கு நான் பேட்ச் ஃபீஸே அவ்வளோதான் கொடுத்துருக்கேன். ஸோ விருப்பம் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ், நான் நிறைய படிக்கணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் பயன்படுத்திக்கங்க. மொத்தம் இது 40 நாள் கிளாஸஸ் நடக்க போகுது. பிபிடி பேஸ்டு கிளாஸுங்கனால சிலபஸ் நம்மளால் ஈஸியாக கவர் பண்ணிட முடியும். கிளாஸஸ் எப்போ ஸ்டார்ட் ஆகுது, March 25. இன்னும் ஃபியூ டேஸ் தான் இருக்குது. March 25 கிளாஸ் ஸ்டார்ட் ஆக போகுது. அட்மிஷன் போடாதீங்க, போட்டுக்கங்க. தமிழ் மீடியத்துலேயும் உங்களுக்கு கிளாஸ் இருக்கும், இங்கிலீஷ் மீடியத்துலேயும் கிளாஸ் இருக்கும். மதர் டங்கில் ஒரு கிளாஸ் நீங்கள் அட்டன் பண்ணணும் நீட்டுக்கு அப்படின்னா ஒரு கான்செப்ட் பேஸ்டாக நீங்கள் அட்டன் பண்ணணும்னா நம்ம கிளாஸஸ் பெஸ்ட்டு நீங்கள் எடுத்துக்கலாம். தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் மெட்டீரியல் நீங்கள் ஜாயின் பண்ண உடனே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி இருக்குமா, ஃபுட்டு இதை பற்றிலாம் நான் அடுத்த பாட்டில் சொல்கிறேன். ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி இருக்குது.
டெஸ்ட் நடக்குமா, ஒரு லெசன் முடிஞ்சப்போ டெஸ்ட் நடக்கும், ஃபுல் டெஸ்ட் நடக்கும், அதை ரிவிஷன் பண்ணிக்கிற டவுட் செஷன் இருக்கும். நீங்கள் நேராக வர முடியலன்னா 5500 பேட்சை யூஸ் பண்ணி நீங்கள் ஆன்லைனில் பேட்ச் எடுத்துக்க முடியும். ஸோ ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி இருக்குது. ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி பற்றி நம்ம ஷார்ட்டாக சொல்லலாம். ஒரு கேம்பஸ் சப்போர்ட் மூலமாக கொடுக்குறோம். அதாவது ஸ்கூல் அண்ட் காலேஜில் நீங்கள் எந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஃபாலோ பண்ணி ஹாஸ்டலில் இருப்பீங்களோ அதே மாதிரி கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் செப்பரேட் ஹாஸ்டல் இருக்குது. ஸோ நீங்கள் கேம்பஸ் சப்போர்ட் இருக்கனால சேஃப்டிக்கு நம்ம எந்த ஒரு டவுட் இருக்க போகிறதில்ல. March 25லேருந்து நீங்கள் ஹாஸ்டல்லையும் தங்கிக்கலாம். ஃபுட் அண்ட் வாட்டர் எல்லாமே இந்த இதுலேயே உங்களுக்கு அகாமடேஷன் பண்ணி கொடுத்துருவாங்க. ஃபர்தரான டவுட்டுக்கு ஸ்க்ரீனில் காட்டக்கூடிய நம்பரை கான்டாக்ட் பண்ணி நீங்கள் கேட்டுக்கலாம். இப்போ அடுத்தது 2வது ரூல், இது ஆல்ரெடி நம்ம கொண்டு வந்தது தான். எல்லா மெடிக்கல் காலேஜ்லேயும் ஆதார் எனாபிள்டு பயோமெட்ரிக் அட்டெண்டன்ஸ் சிஸ்டம், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபிங்கர் பிரிண்ட் மூலமாக உங்கள் அட்டெண்டன்ஸை கொடுக்கக்கூடிய மெத்தடை கொண்டு வந்திருக்கணும் அப்படிங்கிறது என்எம்சியோட கைட்லைன்ஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த விஷயம் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான டேட்டாவை சப்மிட் பண்ண சொல்லியிருக்காங்க. அந்த டேட்டாவை சப்மிட் பண்ணுறப்போ அவங்களுக்கான யூசர் ஐடி பாஸ்வேர்டெல்லாம் அந்தந்த காலேஜில் கூடிய நோடல் ஆஃபீஸர்ஸ்க்கு ஆல்ரெடி கொடுத்துருக்கதா சொல்லியிருக்காங்க. ஒருவேளை இந்த டேட்டாவை அவங்க சப்மிட் பண்ணல அப்படின்னா அவங்க ஐடி டிவிஷன் ஆஃப் என்எம்சியை வந்து அப்ரோச் பண்ணவும் அட்வைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பயோமெட்ரிக் சிஸ்டம் ஆஃப் அட்டெண்டன்ஸ் வந்துடும். இது மூலமாக ஒரு காலேஜ்லையும் நீங்கள் டேரெக்டாக காலேஜுக்குள்ளே போனீங்கன்னா அட்டெண்டன்ஸ் வச்சிங்கன்னா டேரெக்டாக ஃபிங்கர் பிரிண்ட் வைக்கிறது மூலமாக என்எம்சியில் ரெஜிஸ்டர் ஆகிடும். ஸோ இது மூலமாக டிரான்ஸ்பரண்டாக இருக்கும். ஸோ நீங்கள் அட்மிஷன் போட்ட ஸ்டூடெண்ட் தான் காலேஜ் வராங்களா இல்லையா அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்பரண்டாக காலேஜுக்கு தெரிய வரும். அப்போ இது ஒரு நல்ல மெத்தட் தான். இதுக்கான டேட்டாவையும் சப்மிட் பண்ண சொல்லியிருக்காங்க. இவங்க கொடுக்கக்கூடிய எல்லா டேட்டும் ஃபேக்சுவலாக இருக்கணும். ஸோ ஃபேக்சுவல் அப்படிங்கிற சாங்க்ரோசாண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய டிரான்ஸ்பரண்ட் டேட்டாவாக இருக்கணும். அவங்ககிட்ட கொடுக்குற டேட்டாவும் மேபி அவங்க வந்து செக் பண்ணுறப்போ டேட்டா வந்து மிஸ்மேட்ச் ஆகக்கூடாது அப்படிங்கிறது அட்வைஸ் பண்ணியிருக்காங்க. ஒருவேளை வேறு மாதிரி டேட்டா இருந்துச்சுன்னா தட் அந்த வருஷத்துக்கு அந்த காலேஜோட எம்பிபிஎஸ் லைசன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் கொடுக்குறதையும் ஸ்டாப் பண்ணி வைப்பாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா சரியான டேட்டாவை கொடுக்கணும். ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்த டேட்டாவை அவங்களால எடிட் பண்ண முடியாது. அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணி வச்சுட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அவங்களால எடிட் பண்ண முடியாது. அந்த டேட்டா தான் ஃபைனல். கடைசி வரைக்கும் அதை தான் அவங்க யூஸ் பண்ணிக்கணும். அடுத்தது இந்த ஆனுவல் ஃபார்ம் எங்கே போய் ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான வெப்சைட்டும் கொடுத்துருக்காங்க. அதுக்கான ஃபீஸும் கொடுத்துருக்காங்க. 3,54,000 இன்க்ளூடிங் 80% ஜிஎஸ்டி. ஸோ இதில் 18% ஜிஎஸ்டி போட்டு டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தன்னோட ஃபீஸை பே பண்ணி இந்த டோட்டலான வெப்சைட்லையும் போய் அவங்க என்ன பண்ணணும், தன்னோட ஆனுவல் டிக்ளரேஷன் ஃபார்மாக கொடுக்கணும். இந்த பேமெண்ட் மெத்தட் வந்து ஒரு கேட்வே மெத்தட்னு சொல்லுவாங்க. கேட்வே மெத்தட் அப்படின்னா இப்போ நீங்கள் பணம் அனுப்புறீங்க, நீங்கள் தான் பணம் அனுப்புறீங்க, பின்னு ஒருத்தர் பணம் வாங்குறாரு. கேட்வே மூலம் அனுப்புனா ஏன்னு ஒருத்தர் பணம் அனுப்புறாரு பார்த்தீங்களா, ஃபர்ஸ்ட் அது கேட்வேக்கு தான் போகும். கேட்வே அந்த பணத்தை வச்சிருக்கோம். அதுக்கப்புறம் 2 to 3 டேஸ்க்கு அப்புறம் தான் பிங்கிற பர்சனுக்கு அனுப்பும். அப்போ கேட்வே என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒருவேளை நீங்கள் பணம் அனுப்பிட்டா கூட நடுவில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் கூட அந்த 2-3 டேஸில் நம்ம ஏதாவது கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணி அகைன் அந்த பணத்தை நீங்கள் வாங்கிக்க முடியும். இதுதான் கேட்வே. இப்போ கூகுள் பே, ஜிபே அப்படிங்கிறது டேரெக்டாக பணம் போயிடும். ஆனால் கேட்வே மெத்தடில் நீங்கள் பணம் கொடுத்தீங்கன்னா நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தேர்ட் பார்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா அந்த பணத்தை ஹோல்டு பண்ணி உங்களுக்கு கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் தான் அந்த யாருக்கு போய் சேரணுமோ அது கொடுக்கும். அதுக்குள்ளே ஏதாவது பிரச்சனை வந்தால் நீங்கள் பணத்தை ரீஃபண்ட் வாங்கிக்கலாம். ஸோ இது ஒரு கேட்வே மெத்தடு. எந்தெந்த கம்பெனியில் கேட்வே மெத்தட் இருக்கோ மேக்ஸிமம் அது ட்ரஸ்டபுளாக இருக்கும். நீங்களும் நாளைக்கு ஏதாவது ஒரு கம்பெனிக்கு பணம் பே பண்ணுறீங்க அப்படின்னா கேட்வே மெத்தடை யூஸ் பண்ணுங்க அப்படிங்கிறத சஜஷன். எந்த ஒரு பேமெண்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா கேட்வே தாண்டி இவங்க அக்செப்ட் பண்ண மாட்டோம் அப்படிங்கிறதையும் கிளியராக கொடுத்துருக்காங்க. கேட்வே மெத்தட் மட்டும்தான் பர்மிஷன். ஸோ இதுக்கான லாஸ்ட் டேட் அப்படின்னு பார்த்தா 31 மார்ச் 2024 வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. ஏதாவது டவுட்னா ஏதாவது டெக்னிக்கல் சப்போர்ட் வேணும்னா வெப்சைட்டு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் அண்ட் அர்ஜென்ட் கீழே இந்த நோட்டீஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க அத்தாரிட்டி மூலமாக தான் அப்ரூவல் ஆகும் அப்படிங்கிறது தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ஸ்டூடெண்டாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய பாயிண்ட்ஸ் வந்து ஒரு காலேஜுக்கும் பெர்மிஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். எல்ஓபி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அந்த எல்ஓபி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வருஷமும் ஒரு காலேஜ் வாங்காதப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சீட் வந்து அந்த ஒரு வருஷமே வேக்கண்ட் ஆகிடும். நீங்கள் பர்மிஷன் வாங்கக்கூடிய அந்த பர்டிகுலர் காலேஜில் வந்து போடக்கூடிய அட்மிஷனில் அந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சீட்டு வாங்குறீங்க. அந்த சீட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போய் உங்களுக்கு பர்மிஷன் இருக்குது, அதனால தான் அவங்க கவுன்சிலிங்லேயே கொடுத்துருப்பாங்க, நீங்கள் சீட்டு வாங்கிட்டீங்க. பட் ப்ரீவியஸ் இயரை நீங்கள் செக் பண்ண பார்க்கணும். ப்ரீவியஸ் இயரில் இது வரைக்கும் எப்படி சீட்டு வந்து பார்த்தீங்கன்னா வேக்கண்ட் இருந்திருக்கா, ஏதாவது பேட்ச் நடக்காமல் இருந்திருக்கா அப்படின்ட்டு. ஸோ இதெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு ஒரு காலேஜில் அட்மிஷன் வாங்குங்க. ஸோ இது வந்து ஒரு பர்ஃபெக்டாக ஒரு காலேஜ் பண்ணிகிட்டு இருக்கு அப்படின்னா அந்த காலேஜில் நீங்கள் உங்கள் எம்பிபிஎஸ் கோர்ஸ் பண்ணுறப்போ உங்களோட கெரியர் இன்னும் நல்லா இருக்கும். சில இடத்துல அந்த பேட்ச் கேப் வருது அப்படின்னா மேபி
அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் மிகப்பெரிய இம்பாக்டையும் உங்களுக்கு கிரியேட் பண்ணலாம் உங்களோட டிகிரியில். அப்போ நம்ம தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காலேஜுக்கும் இந்த எல்ஓபி எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்கொயரி பண்ணிக்கணும் அப்படிங்கிறது நம்மளோட ஒரு கடமையாக இருக்குது அப்படிங்கிறது இந்த வீடியோவை ஒரு ரெஸ்பான்சிபிளுக்காக நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். இதில் ஃபர்தராக ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா இல்லை உங்களுக்கு ஏதாவது இது ஒரு பாயிண்ட் வந்து தோணுச்சுன்னா மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அதை பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணுவோம். நீட்டு சம்மந்தப்பட்ட ஒரு முக்கியமான வீடியோ ரெடி ஆகிட்டு இருக்கு. அதை அடுத்து நம்ம சேனலில் போஸ்ட் ஆகிடும். அதுக்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஆஸ்பிரண்ட்டுக்கும் நம்ம சேனலை ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம கிராஷ் கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா March 25 இன்னும் ஃபியூ டேஸில் ஸ்டார்ட் ஆக போகுது. இது வரைக்கும் அட்மிஷன் போடாதுங்க, அட்மிஷன் போட்டுக்கோங்க. நம்ம இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் யூ வாட்சிங்.